إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க ரமதான் மாதத்தை நாங்கள் இன்னும் சில நாட்கள் அடைய இருக்கிறோம். பொதுவாக எமது சமுதாயத்துக்கு மத்தியில் நடக்கிற பிதத்துகள், ரமதான் மாதத்தில் நடக்கிற பிதத்துகள், அனாச்சாரத்தை பற்றி ஒரு நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். முதலாவதாக அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் யக்ஃபிர் லகும் ஸுனூபகும். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாவை நாங்கள் நேசிப்பதாக இருந்தால், அல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னா நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறோம். ஒரு இபாதத் நாங்கள் செய்வதாக இருந்தால் அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, நாங்கள் ஷிர்க்ல ஈடுபடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் யாரும் மிச்சம் பேர் நாங்கள் யாரும் ஷிர்க்ல ஈடுபடலை. ரெண்டாவது, இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம் வேணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இஹ்லாஸ் இருக்குது. நாங்கள் நிறைய பேர்கள் இஹ்லாஸோட தான் இபாதத் செய்கிறோம், தூய்மையான எண்ணத்தோட தான் இபாதத் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்று தான் நாங்கள் கியாமுல் லைல் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு பிடிக்கிறோம். மூணாவது, அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த இபாதத்தில் எங்களுக்கு பிரயோசனம் அடையணும் என்று சொன்னால், மறுமையில் அந்த இபாதத்தில் நாங்கள் சொர்க்கம் பெறணும் என்று சொன்னால், அந்த இபாதத்தில் மூணாவது நிபந்தனை தான், அந்த இபாதத் நாங்கள் செய்யக்கூடிய அந்த அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வழிகாட்டின அடிப்படையில் இருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்களான்னு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை இன்றையோட நான் பூர்த்தியாக்கி விட்டேன். இந்த மார்க்கத்தை நான் இன்றையோட பூர்த்தியாக்கிட்டேன். அதாவது இந்த மார்க்கத்துல யாருக்கும் எதுவும் சேர்க்கவும் இயலாது, எதுவும் எடுக்கவும் இயலாது. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்து. எங்களுடைய இந்த விடயங்களில் யாராவது புதிய விஷயங்களை யாராவது சரி ஏற்படுத்தினா அந்த காரியம் நிராகரிக்கப்படும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்ன் பண்றாங்க, எப்படின்னு சொன்னா, வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பித்அ வகுல்ல பித்அத்தின் ضலால வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அனைத்து புதிய காரியங்கள், மார்க்கத்தில் ஏற்படுத்துகின்ற அனைத்து புதிய காரியங்களும் பிதத்துகள், தீயதுகள். தீய விஷயங்கள் அதாவது காரியங்கள்ல மிகவும் மோசமானது மார்க்கத்துல புதுசா உண்டாக்குறது. எல்லா மார்க்கத்துல ஏதாவது புதுசாக உண்டாக்குனா அது பிதத். எல்லா பிதத்துகளும் வழிகேடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா பிதத்துகளும் வழிகேடு, வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு கொண்டு போகும். அப்ப நாங்க இபாதத்துகளை செஞ்சு நரகவாதியாக தேவையில்லை. எது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தானோ அதை செஞ்சுட்டு போவோம். எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போவோம். அப்பதான் எங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இந்த ரமதான் மாதத்துல முதலாவதாக சஹருக்கு முன்னால நிறைய பள்ளி வாயல்கள்ல நாங்க ஓதுறதுக்கு பார்க்குறோம், நிறைய ஊடுகள்ல ஓதுறது பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நோன்பு நியத் வாயால மொழிகிறது, நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமதானி ஆதிஹி சனதி லில்லாஹி தஆலா. அதாவது நாங்க நாளை நோன்பு பிடிக்க நியத் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நோன்பு நியத்தை வாயால மொழிவாங்க, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. இந்த செய்தி, இந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, அல்லாஹ் சொல்லி தந்தானா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா? இல்ல. அப்ப யார் எங்களுக்கு அதிகாரம் தந்தது இப்படி ஓதுறது, இப்படி துஆ உண்டு நாங்க வாயால இப்படி நீயத்தோடு மொழிறதுக்கு யாரு எங்களுக்கு அதிகாரம் தந்தது? இந்த துஆ, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த இப்படி ஓதுறாங்க இல்லையா, இப்போ இது ஒரு ஒரு மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னொரு ஆதாரத்தை பாருங்க, இஸ்லாம் அதாவது மார்க்கத்துல நாளுண்டு எப்ப ஆரம்பிக்குது? மஹ்ரிபோட. ஆனா மஹ்ரிபுக்கு போறோம், இஷாவுக்கு போறோம்,
கியாமுல்லைலுக்கு போகிறோம், சஹருக்கு முன்னால், ஃபஜருக்கு முன்னால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நாளை நோன்பு பிடிக்க நியத்து வைக்கிறோம். அப்போ இன்றைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு யார் நியத்து வைக்கிறது? அப்போ இன்றைய நோன்பு இன்றைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு நியத் அது இல்லையா? அப்போ இது யாரோ மார்க்கத்தின் பேரால் இட்டுக்கட்டி, மார்க்கத்தின் பேரால் யாரோ ஒருத்தர் கொண்டாந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் இந்த நவைத்து சௌமகதின். இதில் வந்து நாளை நோன்புக்கு நியத்து வைக்கிறோம் அப்படின்ட்டு வருது. ஆனால் நோன்பு வந்து நாங்கள் நியத்து வைக்கணும் இன்றைய நோன்புக்கு. அடுத்தது நீயத் வந்து மனசால இருக்கணும். வாயால் மொழிகிறதுக்கு வந்து ஹதீஸ்லையோ குரான்லையோ ஹதீஸ்லையோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த நவைத்து சௌமகதின் இந்த இப்படி ஒரு துவா என்று சொல்லி, இப்படி ஒரு நோன்பு நீயத் துவா என்று சொல்லி ஓதுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் குரான்லையோ ஹதீஸ்லையோ இல்லை. அப்போ எது நமக்கு எது எங்களுக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லி தந்தாலும் அதுதான் நாங்கள் மார்க்கமாக செய்யணும். அடுத்ததா நோன்பு திறக்கிற நேரம் அல்லாஹும்ம லக சும்து. இதில் எல்லா ரேடியோ சேனல்கள்லையும் டிவி சேனல்கள்லையும் போகும். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமந்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இந்த துஆ கூட சஹீஹான ஹதீஸ்ல எங்கேயும் வரல. இது ஒரு லைஃபான செய்தி. முஹத்தீஸ் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்றாங்க. இது முர்சல், லைஃபான செய்தி, பலகீனமான செய்தி. பலகீனமான செய்தியை வச்சு நாங்கள் ஒரு இபாதத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணே இல்லாது. மூணாவது, ரமதான் மாதத்தில் 17வது இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு அந்த பத்ர் யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சு அந்த நைட்டு அந்த இரவை இவங்க கொண்டாட்டமாக செஞ்சு கொண்டு வராங்க. இது சில பள்ளி வாயில்களையும் நடக்குது, சில ஊடுகள்லையும் நடக்குது. இந்த இரவை 17வது இரவை ஒரு ஸ்பெஷலான இரவாக்கி இதுல ஸ்பெஷலான சில வணக்கங்களில் ஈடுபட்டு பத்ர் மௌலூத் என்று சொல்லி ஓதி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித்தரவே இல்லை. அல்லாஹ்வும் குரான்ல சொல்லி தரவே இல்லை. சஹாபாக்களும் செய்யல. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இந்த மாதிரியான காரியங்களுக்கு வழிகாட்டவே இல்லை. அதனால சஹாபாக்களும் செய்யல. இதுல ஏதாவது நலவு இருந்தா, இது மார்க்கமாக இருந்திருந்தா முதலாவதாக எங்களுக்கு செஞ்சு காட்டிப்பாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத, அவர்கள் செய்யாத, அவர்கள் சொல்லித்தராத ஒரு வணக்கத்தை செய்யறதுக்கு, அப்படி அவர்கள் சொல்லித்தராத ஒரு ஸ்பெஷலான இரவை அதை நாங்கள் ஸ்பெஷல் படுத்தி அதில் இபாதத்துகளில் அதில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இபாதத்தில் ஈடுபடுறது வந்து எங்களுக்கு அப்படி எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அடுத்ததா 27வது இரவு, அதில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லி அந்த இரவில் மட்டும் ஸ்பெஷலாக கொண்டாடி பள்ளி வாயல்களில் வந்து தௌபா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சு அதில் சாப்பாடு கொடுக்கறது, அதில் இபாதத்தில் ஈடுபடுறது வந்து இது வந்து மார்க்கத்துக்கு முழுமையான ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம். என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் எப்போ என்று சொல்லி தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ இதுன்னு. அது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக ஹதீஸ்ல சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்க கடைசி 10 இரவுல ஒற்றைப்படையில தேடுங்க. அது 21வது இரவு மீக்கலாம், 23வது இரவு மீக்கலாம், 25வது இரவு மீக்கலாம், 27வது இரவு மீக்கலாம், 29வது இரவு மீக்கலாம். அப்ப நாங்க இபாதத்துகள்ல ஈடுபடுறேன்னு சொன்னா, தௌபாக்கள்ல ஈடுபடுறேன்னு சொன்னா, அந்த நாட்களை சூஸ் பண்ணி ஒற்றைப்படை இரவுகளை தெரிவு செஞ்சு அதுல நாங்க ஈடுபடுறது பரவாயில்ல. லைலத்துல் கத்ரை தேடணும். ஏன்னா அதுதான் ஹதீஸ், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். மாறாக 27வது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி எங்களுக்கு லைலத்துல் கத்ரை தீர்மானிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எனவே இந்த மாதிரியான பள்ளிவாயல்களில் நடக்கிற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொள்ளவும் கூடாது. ஏன்னு சொன்னால், அப்படி நாங்கள் கலந்து கொள்றேன்னு சொன்னால் நாங்கள் பிதத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தராத ஒரு விஷயத்தில் கலந்து கொண்டு அந்த பாவத்தாளி நாங்கள் அந்த பாவத்தாளி, அதாவது அதில் கலந்து கொண்டு அதில் எங்களுக்கு பாவம் கிடைக்கும். நாங்கள் பிதத் செஞ்ச பாவம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிதத்துகளும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போகும். எனவே அந்த மாதிரியான காரியங்கள் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அடுத்ததா தராவீஹ் தொழுகைன்னு சொல்லி வேறையா 23 ரகாத் பள்ளிவாசல்ல தொழுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுததாக தராவீஹ் என்ற ஒரு தொழுகையை உண்டாக்கி 23 ரகாத் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பள்ளிவாசல்களில் தொழுததாக
எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு ஹதீஸும் சஹீஹான செய்தி எதுவும் இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் ரமதான் இல்லாத காலங்களிலும் கியாமுல் லைல் தொழுறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்கள்லையும் 11க்கு மேல தொழுதது இல்லைன்னு சொல்லி ஹதீஸ் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. எனவே இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது கியாமுல் லைல் தொழுவதற்கு வரையறை, அதாவது எத்தனை ரக்காத் தொழணும்னு சொல்லி ஒரு வரையறைய ரசூலா சொல்லல, லிமிட் ஒன்று சொல்லல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், சரியா எனக்கு அந்த செய்தி யார் அறிவிக்கிறேன்னு நினைவில்லை, அப்துல்லா இப்னு உமர் நினைக்கிறேன். அவங்க ஒருத்தர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இரவு தொழுகையை பற்றி சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்துல் லைலி மசனா மசனா, இரவு தொழுகை என்பது வந்து 2 தொழப்பட வேண்டும். ஃபஜர் நேரம் வந்து வேணும்னு சொன்னீங்க 5னா ஒரு ரக்காத் வித்தரோட அதை முடிச்சிடுங்கன்னு சொல்லி ஹதீஸ் உண்டு. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே அதுதான் கியாமுல் லைல். அது நாங்கள் 11ம் தொழலாம், அதை விட கூடவும் தொழலாம். அது எந்த எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வேண்டிய ரக்காத் எத்தனை ரக்காத் வேணாலும் தொழுது கொள்ளலாம். ஆனால் 20 ரக்காத் தான் என்று ஃபிக்ஸ் பண்றது ஒரு பிதா. அதுவும் வேறையா தராவி என்று வேறையா ஒரு தொழுகையை உண்டாக்கி 20 ரக்காத் ஃபிக்ஸ் பண்ணி 23 ரக்காத் வித்தரோட 23 ரக்காத் அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தொழுறது வந்து பள்ளிவாசல்ல இப்போ தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்படி தொழுறது வந்து பிதத், மார்க்கத்துக்கு முரணானது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி காட்டல. கியாமுல் லைல் தொழுகை இது, அது எத்தனை ரக்காத் வேணும் என்றாலும் தொழுது கொள்ளையிலும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இத்தனை ரக்காத் தான் தொழணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பண்ணல. சில பேர்கள் வந்து 11 தான் தொழணும்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கருத்து இது கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். எனவே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட், அல்லாஹு தாலா உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை தந்திக்கிறான். இந்த நடக்கின்ற இந்த பிதத்துகள், சுன்னாவுக்கு முரணான காரியங்கள், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயங்கள்ல மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை தடுக்கிறது, அதை இல்லாமாக்குறது, பள்ளி வாயல்களுக்கு உங்களோட வழிகாட்டுதல், அது சம்பந்தமான வழிகாட்டுதல் உங்களுக்கு நீங்க கொடுக்கணும் கட்டாயம். அது உங்களுக்கு அல்லாஹ் தந்த பொறுப்பு, அதை நீங்க செய்யணும். எனவே எல்லா மக்களும் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தங்களோட இபாதத்துகளை வச்சுக்கொள்ளணும், தங்களோட இபாதத்துகளில் ஈடுபட்டு கொள்ளணும். அப்பதான் அல்லாஹ் எங்களுக்கு வந்து எங்களை நேசிப்பான். அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நேசிச்சா நபியை பின்பற்றணும். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்ப அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே ஜமியத்துல் உலமா கூட நான் இந்த ரெக்வெஸ்ட்டை வச்சுக்கொள்கிறேன். பள்ளிகளுக்கு உங்களோட வழிகாட்டுதல் மூலம் கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் பார்த்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணி பள்ளிகளுக்கு இதை அறிவித்து இந்த பிதத்துகள் எல்லாம் இல்லாமாக்கணும். மக்களை குர்ஆனும் சுன்னாவும் பின்பற்ற வைக்கணும். மக்களை குர்ஆன் மற்றும் சுன்னாவின் பக்கமும் மக்களை எடுக்கணும். இபாதத்துகள் குர்ஆன் சுன்னா படி அமையணும் என்பதை கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.